நமஸ்காரம். யதோ தர்மஹ ததோ ஜெயஹ அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும், வெற்றி கிட்டும் அப்படின்னு அதுக்கு பொருள். நம்ம பிரச்சாரம்.inல கிராம பிரச்சார கைங்கரியமும், உடம்பு சரியில்லாத மாடுகளுக்கான கோசேவை கைங்கரியமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சாரம்.inோட லோகோவே தர்ம சக்கரம் தான். பகவான் விஷ்ணுவோட கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் தான். இன்றைக்கு சக்கரத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் சுதர்சன ஜெயந்தி. இன்னைக்கு உங்க எல்லாரிடத்துலயும் ஒரு வேண்டுகோள், நாம எல்லாருமே சனாதன ஹிந்து தர்ம பிரச்சாரம் தொடர்ந்து செய்யணும். இந்த தர்ம பிரச்சாரத்துல தொடர்ந்து ஈடுபடணும் அப்படின்னு இன்னைக்கு நாம சங்கல்பம் எடுத்துப்போம். இதுல யாரோ ஒருத்தர் தனியா டெடிகேட்டடா இருந்து பிரச்சாரக்காக முழு நேரம் ஈடுபட்டு அந்த ஒருத்தரே எவ்வளவு கிராமத்துக்கு போயிட முடியும்? அத்தனை பிரச்சாரக் நமக்கு இன்னைக்கு முழு நேரம் நம்ம இடத்துல இல்ல. இன்னைக்கு கால சூழ்நிலையில அந்த மாதிரி முழு நேரம் தொடர்ந்து எல்லாரும் ஈடுபட முடியுமா அப்படிங்கறதும் சந்தேகமா தான் இருக்கு. அந்த உண்மையை ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அப்போ நாம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரம் பண்றதுக்கான என்ன புஸ்தகங்கள் வேணுமோ அதை ஒருத்தர்கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கோ, ஒரு தர்மத்தை எடுத்து சொல்றதுக்கோ, ஒரு கதையை அவங்களுக்கு சொல்றதுக்கோ, அதுக்கு என்னென்ன புஸ்தகங்கள் வேணுமோ, மெட்டீரியல் வேணுமோ, அது எல்லாமே நம்ம பிரச்சாரம்.inல இருந்து உங்களுக்கு செய்ய முடியும். சோ முதல் விண்ணப்பம், நாமளே பிரச்சாரக்கா முதல்ல மாறணும். இல்ல அது முடியல அப்படின்னா மாதாந்திரம் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க டொனேஷனா எங்களுடைய ட்ரஸ்டுக்கு கொடுக்க முடிஞ்சா அது ரொம்ப உதவியா இருக்கும். அந்த தொகை சின்ன தொகையா கூட இருக்கலாம். அந்த தொகையை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா அது மாதாந்திரம் எங்க ட்ரஸ்டுக்கு வர்ற மாதிரி நீங்க அனுப்பி வைக்க முடிஞ்சால் நல்லா இருக்கும். அந்த டைரக்டா நீங்க அனுப்ப வேண்டிய கூகுள் பே யூபிஐ நம்பர் 8838583940 8838583940. இதே நம்பருக்கு நீங்க ஒன்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தகவலையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. அதுவும் முடியலன்னா பிரச்சாரம்.in வெப்சைட்ல என்ன புஸ்தகம் இருக்கோ அதை வாங்கி உங்க குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் நீங்க பரிசளிச்சு அந்த புஸ்தகத்தை நீங்க அவங்களுக்கு மடியில உக்காத்தி வச்சு கதைய சொல்லணும். ஏன்னா புஸ்தகம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, அதை அவங்க படிக்கிறாங்களா, அது பயன்படும்படியா நம்ம பாத்துக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு பரிசு கொடுக்கற போலோ, இல்ல குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும் போதோ, இல்ல உங்க வீடுகள்ல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும் போதோ நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னு ஒண்ணு கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு நீங்க எங்களுடைய புஸ்தகத்தை கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுவும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த தர்ம பிரச்சாரம் கைங்கரியத்துல, இந்த தர்ம பிரச்சார தர்ம சக்கர மூவ்மெண்ட்ல ஏதோ ஒரு வகையில நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கணும்னு அடியன் சிறந்தாழ்த்தி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.